எம்மவர் செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெளி எம்மவர் செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெளி 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 குறை நிறைய எடுத்து சொல்லும் மதவெளி 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 குறை நிறைய எடுத்து சொல்லும் மதவெளி என்ன மாதிரி இப்ப எல்லாரும் ரெடியோ போறதுக்கு கூப்பிட்டியல் ஏதோ மதர்ஸ் டே கொண்டாடணும் வாங்கோண்டு கூப்பிட்டியல் இருக்கிறீர்கள் பேசாம ரெடியானே நாங்கள் ரெடி எங்கட ஃபேமிலி ரெடி இங்க அவரை காணே அவர் பாமர் வெள்ளன்னு எழும்பி எனக்கு தேத்தண்ணி போட்டு தந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்து தந்து மதர்ஸ் டே கேளுங்க கூடாத வழக்கங்கள் எல்லாம் இல்ல இல்ல ஒரு நாளைக்கு தானே ஒரு நாளைக்கு தானே எழும்பி பிள்ளைகளோட சேர்ந்து எல்லாம் செய்து பிரேக்ஃபாஸ்ட் செய்து வந்து தேத்தண்ணி போட்டு தந்துட்டு நான் ஒன்றுமே செய்யல எல்லாம் எல்லாம் செய்து அம்மாண்ட டேன்னு சொல்லிட்டு அது ஒரு நாளைக்கு அப்ப செய்ய ஒரு நாளைக்கு அதையாவது செய்யணுமே என்று நினைங்கள் ஒரு நாளும் செய்தா ஒவ்வொரு நாளும் பாவங்கள் தானே அவையெல்லாம் ஒரு நாள் செய்தா சரி மதர்ஸ் டே அர்ச்சனை சரி அதையாவது பெற்றுக்கொள்றோமே என்று சந்தோஷப்படுவோம் சரி சரி விடு உங்க குடும்பத்துக்கு நான் சேர்ந்து இப்ப கேஸ் அடிக்க போயிட்டாரு காருக்கு கேஸ் அடிக்கிறவர் ஆக்களுக்கு அடிக்கிறதா காருக்கு கேஸ் அடிச்சு பாபிக்யூக்கும் கேஸ் எடுத்து சரி சரி மற்றது காத்தும் அடிச்சு கொண்டு வரேன் ஆக்களுக்கும் கேஸ் அடிக்கலாம் என்னன்னு சொல்லுவாங்க நல்ல அந்த பிலாக்கொட்டை அது பயறு அதுல சாப்பிட்டால் அது கேஸ் அடிச்ச மாதிரி நல்ல நாள் அப்படி நல்ல நாட்கள்ல நாங்க உப்பாத்தியே கலப்போம் என்ன புதுதாண்டா இந்த பைத்தம் உருண்டை இருக்கு இல்ல ஐயோ அதுதாண்டாப்ப அந்த ஓசோன் உருண்டை என்று சொல்றது ஏன்னா அதை திண்டு போட்டு விடுற விடுகையில உங்க டைனோசோர் விட்டதுல ஓட்டை ஆயிடுதுன்னு சொல்றாங்களா தெரியுமே இந்த ஓசோன் படலத்துல ஓட்டைக்கு காரணம் டைனோசோர் விட்டது டைனோசோர் வெளிவந்த வாயு மனுஷன் இங்க டைனோசோரை பிடிச்சதுன்ற மனுஷன் இருக்கிறான் அவங்க விட்டா சூரியனே மங்கும் அதை விடும் என்ன விட்டா இந்த கதையில் வடிவாக்க இப்ப இந்த கதை இப்ப மனுஷன் வந்தோன்னு எனக்கு கத்திரிக்காய் கறி வைக்கிறதுனா பச்சை ஒன்று நிக்கிறப்ப எடுத்தோன்னு வருவான் பானோட சாப்பிடுமா நீங்க இருக்கும் கத்திரிக்காய் சொன்னா போல நானும் அம்மா உங்களோட வைஃப் அப்பதான் அவ அதான் அங்க என்ன போன காட்டுறீங்க கண்ண சாமான் வாங்கி கொடுத்தான் ஹலோ ஹலோ இந்த வாங்கி சாமான் இது எடுக்குது இல்லை நான் இது கோலை எடுத்தால் எங்க டிராமா சீரியல் வாங்குதலோ தெரியல பெரிய கரைச்சல் பிடிச்சது என்னண்டா ஹலோ ஹலோ இப்ப கத்தரிக்காய் வைக்கிறானுவன் அதை விடு சரியோ நீ பூசணிக்காயும் இதையும் போட்டு மரவள்ளி கிழங்கும் போட்டு ஒரு பால் கறியா வை மற்றது ரால குழம்பா வைக்காமல் வரட்டல வால் ரா அப்படித்தான் வால் எறிய சொல்லுங்க வால் எறிய சொன்னா எதுண்ட வால் எறிஞ்சு விடுதோ தெரியல அப்புறம் பேசாம சொல்லி குழப்ப இங்க இது வந்து ஏதோ சமையல்ல குட் பண்ணன் மாதிரி எனக்கு அட்வைஸ் சொல்லு வாழ்க்கையில சமையல் நீ செய் நான் குழப்பம் இல்லையோ அடுத்தது சொல்றேன் போறோம் இது ரச்சிக்கறி ஆட்டுறச்சி ஒரு கொழுப்ப பிறகு போட்டு ஒரு பிரட்டலாம் அது ரெட்டையாக கொழுப்பா போட்டா சூப்பரா அது பிரட்டல் மற்றது முருங்கைக்காய் கறி ரசம் பப்படம் இருக்கு தானே மோர் மிளகாயம் எனக்கு மோர் மிளகாய் இல்லாட்டா கடைசி வேறாங்க அதரையும் தானே நீ கட்டி 2 மணி ஆகுமோ சூரிய சமையல் விண்ணி விற்பண்ணி எல்லாம் போல் வச்சுட்டு இன்றைக்கு மதர்ஸ் டேக்கா வேண்டி தானே இவ்வளவு சாப்பாடு சாமானம் வாங்கி தந்த நான் சமைக்கிறதுக்கு நான் எதுக்கும் எல்லாம் எல்லாரும் வந்தோடனே அப்படியே வாரம் பிக்கப் பண்ண சரியோ ஓகே பாய் மதர்ஸ் டே நான் காலம்புற பைத்தங்க முருங்கைக்காய் கத்தரிக்காய் இது மரவள்ளி கிழங்கு அது பூசணிக்காய் மற்றது இறால் இறைச்சிக்கறி கோழி இது இந்த
ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறது சிக்கன் லெக்ஸ். இன்றைக்கு மதர்ஸ் டேயோ ஃபாதர்ஸ் டேயோ? இல்ல மதர்ஸ் டே அது அவ சமைச்சு தானே சாப்பிட அவ மதர்ஸ் டேக்கு அவ கொண்டு கஷ்டப்படுத்தி நீங்கள் சாப்பிட போறீங்க. இது என்ன வளமையா ஒரு நாளும் சனிக்கிழமையில ஞாயிற்றுக்கிழமையிலே அவதானே சமைக்கணும். காலம்பரை எழும்பினா 2 மணி வரைக்கும் தானே பல்லவி அவ செய்யறது. அவனே இன்றைக்கு ஒரு நாளைக்கு எந்த மனுஷனை பாத்தீங்களே அவர் செய்த மாதிரி உங்களால பேட் ஹேபிட் என்ன? That's not a habit. ஆம்பளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்ட வெளியில சொல்ல எல்லாரும் உங்களோட வைஃப் வேலை போறீங்க வீட்டு இருக்கிறவா that's not a bad habit. சமையல் என்றது பொம்பளைகளோட கூட இஞ்சி அண்ணன் வீட்டுக்கு முதல்ல யார் வரணுமோ அவதான் சமைக்க தொடங்கணும். வீட்டுக்கு முதல்ல சொல்லி இருந்தா அப்படி ஒரு நீங்க சட்டங்களை உருவாக்கி பரப்பி விடுங்க. நீங்க மாதர் சங்க தலைவி பார்க்க தெரியும் இல்ல எந்த மனுஷன் எனக்கு சமைச்சு தரும். அவர் முதல் வாரவராக சமைக்கிறாரா? இல்ல அவருக்கு லேட்டா தான் வாரவர் நிக்கிற நேரங்கள்ல செய்தருவார். அவரே வச்சுக்கொள்ளும் ரகசியமா வச்சுக்கொள்ளும். நாங்கள் ஒன்றும் அதுல பங்கு செய்வார், சமைச்சு தருவார், ஹெல்ப் பண்ணுவார், வீடு கிளீன் பண்ணி தருவார், எல்லாம் செய்வார். சேர்ந்து செய்வோம் செய்யுங்க. நீங்கள் ஒரு நாள் விட்டு இருக்க சமுதாயத்தில் நீங்கள் ஒரு பெரிய இடையூற கொன்ற பொறியல் தெரியும் இல்லையா? அப்ப இட்ஸ் a bad habit ன்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் அவக்கு ஹெல்ப் பண்றது அவன் வேலைக்கு விடக்கூடாது. இது புது சட்டமா கிடக்கு. அது வேலைக்கு போறவ வீட்டை இருந்தா சும்மா சீரியல் பார்த்து அது பார்த்து கண்ணை பூச்சி கொண்டு இருப்பினா 4 பேருக்கு டெலிபோன் அடிக்காம வேலையை பார்த்தா மோட்கேஜில் 2 கட்டலாம். அது ஒரு பக்கத்தால போட்டோம். நீங்க செய்யற சரியில்லை. சமையல் சனி ஞாயிறுண்டா எனக்கு புல் புடி. அதுவும் ஊரில சமைக்கிற மாதிரி மீன் குழம்பு தலைக்கறி வேணும். மீன் தலை நல்லா இருக்கும். என்ன மீன் கறி, அது நடுமுறையில பொரியல், பிறகு ஒரு குழம்பு நல்ல குழம்பா இருக்கணும். மற்றது இதுவெல்லாம் சமைச்சு அந்த 9 கறியில ஒரு கறி குறையக்கூடாது. 84 85 வந்தவே எல்லாரும் நீங்கள் தானே சமைச்சீங்க. நாங்கள் வரையில அந்த தனியா இருக்கீங்க. என்ன செய்யறது? வயிறுக்கு நாங்கள் ஏதாவது போடத்தானே வேணும். சரி இன்றைக்கும் என்ன செய்யறதுன்ட்டு சமைச்சிருக்கலாம். நீங்கள் அவ நீர் கலைக்கிறீர் வந்த நீர் எங்க உங்களோட அம்மாங்க அதை சொல்லும். அம்மா காலம்பரம் கோயில கூட்டிட்டு போயிட்டு வீட்டை விட்டுட்டு வந்துட்டேன். அம்மாவை காலம்பரம் ஒரு நாள் இன்றைக்கு மட்டும் மற்ற நாள்ல கோயிலுக்கு கூட்டிட்டு போக கூடாது. இல்ல மதர்ஸ் டேனா கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வீட்டை விட்டு ஆளுக்கால் வேறு மதர்ஸ் டே போட்டு அவர் இன்றைக்கு சமைக்கிறார். நீர் மதர்ஸ் டே போட்டு இன்றைக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போறீர். சரியோ? நான் அப்படி இல்லை. இன்றைக்கும் நான் மரக்கரை வாங்கி கொடுப்பேன். இன்றைக்கும் அவ சமைப்பா. இன்றைக்கும் அவ சந்தோஷமா சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுறான்னு நெக்குறேன் சொல்லுறியால் நெக்குறேன். அது சமையல் அவர் டக்கு டக்கு டக்குன்னு செய்வானாலோ காலம்புற துவங்கினால் அப்படி 3-4 மணி செல்லும் முடிய. அது பிறகு சாப்பாடு 7 மணிக்கு துவங்கினான்டா அது ஒரு 8 மணி வரைக்கும் அது போகும். அப்ப சனி நேரம் ஃபுல்லா சமையல் செய்வான். அவன் நல்லா செய்வான். அது தெரியும் அண்ணன். நீங்கள் ஹெல்ப் பண்ற நீங்களோ? நான் ஹெல்ப் பண்ண போய் இடையூறு. அது நான் கனையால வேலை செய்வேன். நீங்க செய்து பார்த்திருக்கலாம். இன்றைக்கு என்ன செய்ய விட்டுருக்கலாம். நீங்க செய்திருக்கலாம். இது பெரிய கரைச்சலா இருக்கு. நீங்க 2 பேரும் திட்டமிட்டு ஒரு மதர்ஸ் டே சந்தோஷமா கொண்டாடுங்க. அவையாவே தங்களோட செய்யட்டுக்கும். நீங்க சந்தோஷமா கேட்கறீங்களா? அவ இல்லையா கிச்சனுக்கு 2 ஆயிரா கொஞ்சம் நீங்க செய்யற பிள்ளை என்ன இன்றைக்கு நீங்க ஹெல்ப் பண்ணி சமைச்சதுக்கு தானே சரியில்ல வேலை என்ன பாத்தீங்களா? கொஞ்சம் பொருள் எனக்கு ஓடி வலிக்குது என்ன லேம்பிக்கு ஓடி வலிக்குது என்ன? இப்ப நீ ஏதோ இப்ப சொன்னீங்களோ கத்திரிக்காய் கறி வைக்கிறான். மனசு வைக்குது. அம்மா அங்க போன காலம்பரம் கோயிலுக்கு அம்மா கோயில் அவ கத்திரிக்காய் கறி மனுஷியும் ஒரு அம்மா தானே. பெத்தவதான் அம்மாவே. அதானே அவக்கு விருப்பம் என்ன கத்திரிக்காய் கறி வச்சு தரது அவக்கு ஒரு பிடிக்கும். என்ன அவ கண்ட கேளும் அந்த கேள்வி. நீ கேளு அவக்கு பிரியமண்டா அவ சொல்லுறா. அவக்கு பிரியமே இல்லையோன்னு அந்த கத்திரிக்காய் கறியை நான் சாப்பிடுறத பார்த்து ரசிக்கிறவா. ஒரு நாள் கத்திரிக்காய் கறி பிரட்டல் கறி வைக்காட்டால் இதை குறைஞ்சேப்போம். அவன் காலம்பர குளிச்சு முழுகி நீரும் வேறும் கோயிலுக்கு அம்மாவோட கோட்டி கொண்டு போனால் சந்தோஷமா வந்திருப்பாவோ இல்லையோ? என் அம்மா வேற மனசு வேற. அது என்னது பிள்ளைகளுக்கு அவ அம்மா அம்மா இது என்ன ரெண்டாலும் அவ கத்திரிக்காய் நீர் 2 வச்சிருக்கலாம். அந்த கத்திரிக்காய் கறிக்கு
பிள்ளைகளுக்கு வாயில வைக்கிறேன் பிள்ளைகளுக்கு ஏழுமோ கோவிலுக்கு கூட்டி கொண்டு போற அதுகள் ஒரு காட்டக்கீறி அன்புள்ள மை மத அதெல்லாம் கொடுத்தோம். ஆனா பெரிய விஷயங்கள் அதாவது இன்றைக்கு ஒரு நாளைக்கு அவன் கோயிலுக்கு இல்லாட்டா ஒரு நல்ல ஒரு படத்துக்கு இல்ல தியேட்டருக்கு ஒரு கறி வைக்கிற என்ன பெரிய கேட்கறீங்களோ 9 கறி வைக்கிற உங்களோட மனசுக்கு என்ன கதை? நீ 9 கறி வைக்கிறது அது அவன் ஹேபிட். அதைத்தான் நான் வைப்பா 2 வைப்பா அதை பற்றி அவன் கஷ்டப்படாமல் வைப்பான். நல்ல நாக்கள்லயே அதை வைப்பா அவன் சந்தோஷம். அது எனக்கும் மனுஷனுக்கு சமைச்சு கொடுக்குற சந்தோஷம். ஆனா இன்றைக்கு நீங்கள் 2 பேரும் பிள்ளை என்றாலும் ஒரு புருஷனை பார்த்து சமையன்று சொல்ல எந்த பொம்பளைக்கும் இது மெடிக்கல் செக்கப்புக்கு போகணும். இது ஏனென்றால் இது என்ன சாதி என்று தெரியல. புருஷனை சமையன்று சொல்றது யாரும் என்ன பிள்ளையானே நாங்க சொல்லவே இல்ல. நீங்க போய் சமைக்க விட்டுட்டு அவர் தான் இன்றைக்கு நீங்க இருங்கோ நான் செய்தாருன்னு சொல்லி சொன்னார். ஓகே அவையெல்லாம் செய்து பார்க்கட்டும். நீங்களும் அப்படி சொல்லி இருக்கணும். பாக்குறேன்னு சொன்னவரோ செய்து சாப்பிடக்கூடியதா இருக்கும். அது நான் சத்தம் போடாம நான் சாப்பிடுவேன். செய்தாரார் அதே பேரும் கேரியம் முடிச்சு விழுங்க வேணும். அதே பேரும் கேரியமே. அப்படி எல்லாம் நீங்க பிள்ளை நீங்க 2 பேரும் இப்ப பிள்ளை. அதே இப்ப மதர்ஸ் டே என்றால் உண்டைக்கு மட்டும் செய்யறது மதர்ஸ். அது உம்மடைய இதை சொல்லு உம்மடைய அம்மாவை நீர் பார்த்த நீர் உங்களோட அம்மா வந்து வர்ற நேரம் எல்லாம் இங்க நான் அவ சமைக்க விடுறேல என்று அவங்களுக்கு சமைச்சு தந்தேன். இன்றைக்கு அம்மா என்னோட இல்ல. நான் அவங்க காசு அனுப்பினான் போய் பாக்குறதுக்கு எங்க குடுக்கறது ஆள் என்னோட இல்லையே. இப்ப அப்படி ஒரு டெய்லியா கும்பிடுறீங்க ஒரு பெரிய ஒரு சரித்திர புகழ் பெற்ற ஒரு கதை. இங்க வந்தா நான் வடிவா பார்த்து அனுப்புறேன். அது செய்தா சரிதானே. அது செய்தா சரிதான். அப்ப இந்த கடையில எல்லாம் விக்கிறாங்க என்ன பூ விக்கிறாங்க பழம் விக்கிறாங்க. இப்படி இல்ல மதர்ஸ் டே வேண்டி கொடுக்க பூ நாளே காஞ்சி போ. ஒரு இடத்த கூட்டி கொண்டு சாப்பாடு வாங்கி கொடுத்தா அதவக்கு மனசுல நிக்கும். அது ஒரு நாளைக்கு செய்தா காணும் இல்ல வந்து நிக்கிற நேரத்துல செய்யறதுதான் ஒரு நாள். நான் எங்கட அம்மாக்கு நடுதான் டெய்லி மதர்ஸ் டே தான். மதர்ஸ் டே நான் வைஃப் டெய்லி கத்தரிக்காய் மகன் செய்வான் டெய்லி கத்தரிக்காய் கறி மகன் செய்வான். மகன் வளர்ந்து வந்து நீ அவன் தனக்கு அவன் தச்சமே உணர்ந்து பஞ்சாதிக்கு செய்யறானோ மதருக்கு செய்யறானோ தெரியாது. இது மதர்ஸ் டே என்றா உண்மையோ விளங்கிக் கொள்ள வேணும். ஒரு நாளைக்கு செய்யற அளவில் இல்லை. என்ன மாதிரி நித்தியம் வைஃபை கவனிக்க வேணும். நித்தியம் அம்மாவை கவனி 9 கறி வைக்கிறது அது நித்தியம் வைக்க விடுறேன் இல்ல. நான் கிழமை நாள்ல நான் என்றால் 9 ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில சமைச்சது காணும் ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஒவ்வொரு நாளும் செய்ய தேவையில்லை. அப்பப்ப நாங்கள் எடுத்து சூடாக்கி சாப்பிடுவோம். அந்த சனி ஞாயிறு மட்டும் அவ கிளீனா சமைப்பா. அதாவது அப்படி ஒவ்வொரு நாளும் தாய தெய்வமா மதிக்கிறதுக்கு தான் மதர்ஸ் டே நல்லது சரியோ. ஆனால் இந்த மதர்ஸ் டே என்று வந்ததால இப்படியான கன விஷயங்களும் வெளியில வருது. இப்படி இருந்திருந்தா போல அவர் கேஸ் அடிக்கிறாரோ இல்லன்னா அங்க கரை சேர்ந்துட்டு அவரை வேற எங்க ட்ரிப் போட்டாரோ தெரியல. சொல்லிட்டு தான் போன வழிமேல் விழி வச்சு காத்து தான் வச்ச கறி சாப்பிட்டு ஓடித்திருக்கிறாரு. கேஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஆள் கேஸ் பம்ம சுத்தி ஓடுறாரு. கொஞ்ச நேரத்துல சரியா பாப்பம் இந்த மாதிரி கத்திரிக்காய் கறிக்கு போட்டு பயத்துல நிக்கிறாங்க. நாங்கள் இப்ப கடைசியா என்ன முடிப்பேன் இப்ப ஆள் பிள்ளை விடுறத விடுங்க. நான் விட்ட பிள்ளை நீ விட்ட பிள்ளை என்றதை விட்டுட்டு உண்மையா வந்து இந்த மதர்ஸ் டே எப்படி கொண்டாடணும் நீங்க நிக்கிறீங்க சொல்லுங்க. அப்ப என்ன கொண்டாடணும் என்ன பொறுத்தளவில் அன்றைக்கு பிள்ளைகளோ புருஷனோ ஏதாவது அவைய வெளியில கூட்டிக்கொண்டே அல்லது ஏதாவது சாமான்கள் வாங்கி கொடுத்து நிறைய என் பிள்ளைகளும் புருஷனும் இப்படி எங்களுக்கு செய்யணுமே ஒரு நாள் ஆச்சுமென்று சொல்லி நெடுக செய்யறதா அது கணக்கில் எடுபடுறேல. அன்றைக்கு எங்களுக்கு நெடுகத்தானே மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே எல்லாம் எங்களுக்கு நெடுக இருக்குத்தானே. ஒரு நல்ல ஷர்ட்டை கண்டா வண்டி கொண்டு வந்து கொடுக்குறோம் இல்லையே. எல்லாரும் நல்ல ட்ரெஸ்ஸா கொண்டு வந்தா வண்டி கொடுக்குறோம் இல்லையே. பட் இன்றைக்கு கண்டா ஒரு ஸ்பெஷல் டே எங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம். ஒரு வடிவா சொன்னேன் இடையில ஒரு பட்டொண்டு போட்டு நல்ல வடிவா இருந்தது. சொல்லேக்க வடிவா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா ஒவ்வொரு நாள் இன்றைக்கு சில பேரு சிலவு வைக்கிறவையும் இருக்கணும். இன்றைக்கு கேட்ட வாங்கி கொடுக்கணும். ஃபாதர்ஸ் டேக்கு இந்த வெட்டுற கொக்குத்தடி கோடாலி கத்தி எல்லாம் வீட்டு வேலை செய்யறதுக்கு அதே மாதிரி நாங்கள் மதர்ஸ் டேக்கு கத்தி ஸ்க்ரூ டிரைவர் இதுதான் ஃபாதர்ஸ் டேக்கு கிடைக்கிறது.
நான் பார்த்து கொண்டு இருந்தாங்க. உங்களுக்கு நாங்கள் வாங்கி தர்றால் பொப்தடி கரண்டி வேற விரான்றது இந்த முள்ளு கரண்டி அதுல கிச்சனுக்கு முட்டை பொரிக்கிறது ஆச்சியில முட்டை பொரிக்கிறது கோழி முட்டை அதைத்தான் முட்டை தாச்சின்னு ஊர் பழக்கம் தான் சொல்லிட்டேன். சரி சரி கிச்சன் பக்கமே போயில பாத்தீங்களா அட்லீஸ்ட் நான் தாச்சி சொன்னேன். ஐயோ ஆச்சி என்ன செல்லமா பழக்கிற வளர்த்து கரை சேர்த்து விட்டவ உங்கள மாதிரி தாச்சியை தூக்கியே முட்டை பொறிக்க பழக்கி விட்டவ ஆந்திராத்துக்கு செய்யறானு ஒரு மனுஷுக்கு விரதம் பண்ணா நீங்க செய்யறது அண்டே பட்டினி சிவ பட்டினி கடையில ரோட்டு தமிழ் கடை இருக்கு சாப்பாட்டு கடை அதுல வாங்கி வந்து வச்சுட்டு வாங்க எல்லாரும் சாப்பிடாண்டு கூப்பிட்டு குடுக்குறான். ஆனால் உங்க டிஸ்கவுண்ட்ல சாமான் கொடுக்குறாங்க. மதர்ஸ் டே போட்டு மதர்ஸுக்கு ஸ்பெஷலா சூப் அன்றைக்கு ஒரு கடைக்கு போனேன் வாங்கோ சூப் சூப் இருக்கு மதர்ஸ் டே உங்களுக்கு மதர்ஸுக்கு ஃப்ரீயா மற்ற எல்லாருக்கும் காசு. அது மற்ற வேண்டிய காசுல ஒரு $5 கூட்டி மதர்ஸுக்கு வரையிடும். இன்றைக்கே பிளேஸ்லாம் கேக்குகள் மதர்ஸ் டே கேக் எல்லாம் வந்துட்டு அன்றைக்கு ஒரு புடவை கடைக்கு போனேன் மனசிக்கு மதர்ஸ் டேலேக்கு ஒரு சாரிய கிரிய வாங்கி கொடுப்போம் சாடியா சாட்டுக்கு போனேன். நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் சேர்மதியால பிழைச்சது சேர்மதிய கூட்டணி பிழை கூட்டணியால் அந்த கூட குழி பறிக்கிற கூட்டணியால எனக்கு சில அசம்பாவிதங்கள் அப்பப்ப நடக்கிறதோடய நல்ல மனுஷன் விளங்கிக் கொள்ளுங்க சரியோ. நான் இப்படியும் பெரிய கடை புடவை கடை திறந்து வச்சிருக்கிறாங்களோ ஓஹோண்டு போகுது சேல் 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 என்று எல்லா இடமும் சேல் என்று ஒட்டி இருந்தாங்க. போனேன் போனால் ஒரு சாரிய வாங்கினேன் வாங்கி போட்டு என்ன புள்ள விலை என்றால் அது வந்து $49 $49 சரியோ என்ன சாரி நீங்க ஒன்று சொல்லிக்க ஒரு கணக்கான சாரி நீ என்ன சும்மா கோயிலுக்கும் கட்டுவா $49 பெருக்கி பேர் இலங்கை ரூபாய் இருக்கு இவ்வளவு பேரு பெண்ணு இலங்கை ரூபாய்க்கு இலங்கையில் இருக்கு நான் அப்ப பெருக்கி பார்த்தான் வாங்குறது சரியோ. சும்மா சாதாரணமா சாரியில பத்தி குறைஞ்சாரியை வாங்குறது மதர்ஸ் டேக்கு சாதாரண சாரி $49-50 சரி தங்கச்சி என்று எல்லாம் பின்னுக்கு முன்னுக்கு எல்லாம் பாத்துக்குது. கடைசியா என்ன எல்லா இடமும் சேல் போடுறீங்க டிவியில எல்லாம் சேல் சேல் என்று ஆட் போடுறீங்க கடைசி என்ன விலை என்றோம் அண்ணன் உங்களுக்கு குறைக்காமலோ கட்டாயம் தருவோம் நாங்கள் எல்லா இடத்துலயும் கிடக்கு 25% 35% டிஸ்கவுண்ட் உண்டு பின்ன வாங்க கதைப்பம் நாங்கள் டிஸ்கவுண்ட் போட்டு தாரம்ட்டு கூட்டிக் கொண்டு போனோம். மேல் படி கீழ்ப்படி என்று ஒரு 5-6 படி ஏறி நானும் இழைச்சு கொண்டு போனா நான் நிச்சயம் $49 கம்பிட போதாக்கம் ஏறினாலும் தந்துட்டு போனால் கடைசியா சொன்னா 50 குறைச்சிருக்கு $50 குறைச்சிருக்கான். நாங்க இடம் தங்கச்சி நான் என்ன $1 கூட்டி தாரன் நீர் வச்சு கொள்ளும் புண்ணியமா கோப்பி வாங்கி குடியும் ஏறி இறங்கி நான் இழைச்சு போனேன். இதுதான் தமிழ் சேல் என்று நம்பாதீங்கோ மதத்தை சேல் என்று சொல்லி போட்டு சும்மா சேல் என்று போடுவாங்க. நாங்கள் எதிலே கை வைக்கிறோமோ அதுக்கு மட்டும் சேல் இல்லையென்று நான் கேட்டேன் இங்க இல்ல நான் ஒட்டி இருக்கிறீங்க இருக்கேன் விலை குறைக்க என்று சொன்னாங்க. எல்லாத்துக்கும் இருக்கா இதுக்கு மட்டும் இல்லை என்றால் இது வந்து இம்போர்ட்டட் இப்ப வந்தது அது நீங்க 49-50 போய் பாத்துருக்க கடவுளே அதை சேர்க்கதைய விடுங்க. அப்படி மதர்ஸ் டே ஒரு நாளாவது ஞாபகப்படுத்துறது நல்ல விஷயம் தான். ஆனால் டெய்லி நாங்கள் விழுந்து கும்பிட்டு அம்மாவை பூசித்து நடக்கிறதான் உண்மையான மதர்ஸ் டே. மனுஷிய விழுந்து கும்பிடுறீங்க மனுஷிய நான் கும்பிட்டாலும் பிள்ளை இல்லை எல்லாம் கடவுள் உருவங்கள் என்ன தெய்வ சொரூபங்கள் என்ன அவ முன் தூங்கி பின்னழுகிறவ நான் பின் தூங்கி முன்னழுகிற நான் என்ன போல. ஆனா உனக்கு விளங்க நீ பாலர் பாடசாலையோ டிப்ளோமா தானே நாங்கள் எல்லாம் பெரிய படிப்பு படிக்கிறாங்க என்ன எங்களுக்கு விளங்கும் அதை விடு. ஆனால் இந்த இன்றைக்கு மதர்ஸ் டேக்கு நாங்கள் எப்படியும் பிக்னிக் போவோம். அப்ப மெனசிக்கு அடிச்சு சொல்லட்டும் சமையல நிப்பாட்டு பள்ளியில சமைப்போம் சாப்பிடுவோம் என்ன செய்யறது ஃப்ரீசர்க்கா போடுங்க ஒரு வாரம் ஃப்ரீசர் தான் நீ பெருசா வண்டி வச்சுக்கிறீங்க கராச்சிக்கு சின்ன அடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டு வர சொல்லுங்க பாமாவா. ஹலோ ஹலோ ஓ அங்கே என்ன என்ன குழம்பிட்டீங்க அது புடம் சமையல விடம் அது நான் எல்லாம் இங்க எல்லாம் நாங்கள் கதைச்சு இங்க ஒரு சங்கம் கூடிட்டு எப்படி மதர்ஸ் டே கொண்டாடுறேன்
சங்கம் தீர்மானிச்சிருக்கும் சமைக்க வேண்டாம் தெரியும். சங்கம் பாத்தீங்களா நல்லதுக்கு சொன்னா வையும் நீர் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ் அடைஞ்சு போட்டு பள்ளிக்கிட்டு ஸ்டைலாண்ட் இல்லம். நாங்கள் ஒரு பிக்னிக் போய் அங்க சுவிட்சர்லேயில சாப்பிடுவோம். நாங்கள் சைவ கடையில சாப்பிடுவோம். நாளைக்கு ஏற்ற கோல் ஒன்று இதுக்குள்ள வருது, குறுக்கால கோல்கள் வருது. ஐயோ கடவுள், கொஞ்சம் பொறுங்க. என்ன ஒரு என்ன விஜர்கதை இருக்குல்ல, நீ வை நான் வா எடுக்கிறேன் பிறகு. நீர் சொல்லும். ஓமாம் நீர் வலிக்கிடும். ரைட் சொல்லுங்க. வலிக்கிட்டு அவன் வருவா, நாங்கள் போ எடுப்போம். மெட்டது இதுக்குள்ள இன்னொரு இந்த மாமி மேரி இல்லோ, மாமி மேரும் மதர்ஸ் தான். உங்களோட ஹஸ்பண்ட் மேர பெத்து தந்த மாமி மேர் தான். எப்படி உங்க மாமி எப்படி? சூப்பர். ரெண்டு மாமி மனுஷன் தாய் சூப்பர். அவருக்கு எப்படி சேவையில் செய்யறியோ அவையும் அவவுக்கு சொல்லிட்டா இந்த சேவை எனக்கு தேவை இல்லையா நல்ல சாட்டு. இப்ப உண்ட வைஃப் வந்து அவ உண்ட மதர் தானே உனக்கு மாமி. அப்ப நீ தானே அவையும் கவனிக்க வேணும். மதர் நல்ல விதாத்தான் இருக்கிறா, அவ கவனிக்கிற வடிவா இல்ல அவன் நல்லா தான் இருக்கா உண்டு. அவையிலும் கொஞ்சம் டெக்னிக்கா புழங்க வேணும். அவையிலும் ஒரு தேஸ்தானத்துல இருந்து எல்லா பிள்ளைகளையும் சமனா பார்த்து புழங்குதோ, எல்லாரையும் ஒற்றுமையா பராமரிக்கிற ஒரு தன்மை இருக்கும். இது நீ யோசிக்காது. நீ என்ன யோசிக்கிறேன்னு உலகுது எனக்கு. அவரு வயிற்ற கிளக்குறாரோ இல்லையோன்னு யோசிக்கிறேன். முகத்துல வக விளங்குது, சாப்பிட்டு வகம் குறுக்குது போல அவர் பாவம். வருவாரப்பா. சரி பாப்பா, இதுக்கு நாங்கள் டாய்லெட் இருக்கிற பாக்குக்கு போவோம். அந்த அவசரத்துக்கு உதவியா இருக்குமே. பகுதியா இருக்கு தனியா இருக்க தான் சமைச்சு சாப்பிட்டே ஒரு நாள் சமைக்கிறாரே முளையாத்து உழுக்க வேண்டி என்னத்தை போட்டாரு விரட்டுன்னு சொல்லி இந்த அடி வேண்டுதல போங்க. அப்ப சரி, அப்ப உங்களோட சங்கம் தீர்மானிச்சுட்டு நீ மதர்ஸ் டே கிளீனா கொண்டாடுறது சந்தோஷமா போட்டு நானும் யோசிச்சிட்டேன். உங்களோட ஹஸ்பண்டுக்கு சொல்லும் இந்த மதர்ஸ் டே ஒவ்வொரு கிழமையும் ரிப்பீட் பண்ண சொல்லி. ஆனா நீங்கள் உங்களோட குடும்பத்தோட வச்சுக் கொள்ளுங்க. இஞ்சால பரப்பினால் நான் என்பாடு போயிடும். தெரியும், நானும் யோசிச்சிட்டேன். மதர்ஸ் டேக்கு மனுஷன் மேல கொஞ்சம் லீவ் செய்வோம் வழிக்கிடுவோம். ஓகே, நாங்கள் வழிக்கிடுவோம். கண்ணால் பார்ப்பதை காதால் கேட்பதை பகிர்ந்து கொள்ளும் மதவெடி. கண்ணால் பார்ப்பதை காதால் கேட்பதை பகிர்ந்து கொள்ளும் மதவெடி. எம்மவர் செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெடி. எம்மவர் செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெடி. மதவெடி மதவெடி.